எதையும் இலக்கை எட்டி தொடுறவங்க, எதையும் எதிர்கொள்றவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க பூரா இந்த பேனாவை எடுக்கிறவங்க, வேற எதையும் எடுக்க மாட்டான். படிச்சிருக்கான் பிள்ளைக்குட்டிய பூராவத்தையும். நம்மளுடைய மாநில சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர், மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அண்ணன் நிரஞ்சன் குமார் தெரியுமா உங்களுக்கு? தம்பி வழக்கறிஞர் ஆண்டவராட்சி தெரியுமா? உக்கிரமான போராட்ட வீரன் தம்பி மணியை தெரியுமா? அஜித் குமார தெரியுமா? என் தம்பி ஜல்லிக்கட்டுடைய நம்ம மாநில துணை செயலாளருடைய மதுரை மஞ்சளை தெரியுமா? வழக்கறிஞர இப்படி எண்ணி சொல்ல முடியாத வழக்கறிஞர்ல தெரியுமா? தன்னுடைய உரிமைக்கு போராடுறதுக்கு பல நூற்றுக்கணக்கான அட்வொகேட்டை வச்சிருக்கோம். எதுக்கு? பொலவாசடியில போய் சார் அவனுக்கு எல்லாம் தடைக்கல்ல போடுங்க. நாங்க யாருக்கா இருந்தாலும் படிக்கல்லா தான் இருந்திருக்கோம். நாங்க யாருக்கு தடைக்கல்லா இல்ல. எங்க சொந்த உரிமைக்கு அதான் கூப்பிடுறோம். வாங்க பொது வழியில போய் உட்காந்துக்கிறோம். எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கேன், எவ்வளவு வரலாறு இருக்கு, என்னென்ன பண்ணிருக்கோம் சொல்லி ரோட்ல செத்து செத்து மடிஞ்சு விழுந்திருக்கோம். அடக்குமுறை 4.25 வருஷம் நாங்க மட்டும்தான் உட்காருவோம், நாங்க மட்டும்தான் கறிச்சோறு தும்போம். நீங்களா தயிர் சோறு திண்டு பூடல் போடணும். நினைக்கும் போது வெட்கக்கேடா இருக்கு, வேதனையா இருக்கு. ஒவ்வொரு உரிமைக்கும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ரத்த வாடை பிடித்தது உண்டா? எத்தனையோ வீரர்களுடைய மதுரை மையான கரையில் நின்றது உண்டா? ஒவ்வொரு மாடுபடி வீரனுக்கு 1448 பேருக்கு பிளட்டை உருகி கொடுத்தது உண்டா? அரசு மருத்துவமனைக்குள்ள ரத்த வாடை பிடித்தது உண்டா? வெட்கக்கேடு. 4.25 வருஷம் கோபம் இல்லாம உன்னை அடக்கிடுவோம், இவனை அடக்கி பிடிச்சிருவோம், இவனை அடக்கி வச்சிருவோம், இவனை இப்படி செஞ்சிருவோம், இப்படி பண்ணிடுவோம் சொல்லி தட்டான அடக்குமுறை. 2 கண்ணுதான். அப்ப சொன்ன மாதிரிதான், ஒன்னு அவரு ஒன்னு இவரு. சாமியா கும்பிட்டு வாழ்றவங்க, அந்த இலக்கை தேடி போறவங்க. 4.25 வருஷம் ஜல்லிக்கட்டுல மாட்டுக்கு டோக்கன் கொடுத்துடக்கூடாது, இவங்க வீரர்கள் பங்கெடுத்துடக்கூடாது, இவங்க யாருமே அடக்குமுறையா அடக்கிட்டோம்னா இப்படியே ஒழிஞ்சிருவாங்க. பீனிக்ஸ் பறவை மாதிரி பல பேர்த்த உருவாக்கிட்டே தான் இருப்பேன். பாருங்க, வர 22ஆம் தேதி கண்டிப்பாக திங்கட்கிழமை எல்லாரும் மனு கொடுக்க வந்துருங்க. நன்றி உறவுகளே.